ஹலோ அழகா இருக்கண்ணா. ஆ அழகா இருக்கண்ணா. தோடு பத்தியா? சிங் சிங். செயின் பத்தியா? சிங் சிங். இங்கே பத்தியா மோதிரம்? சிங் சிங் டனான். குல்ஸ் போட்டிருக்க நீ. என்ன ஸ்பெஷலா? இன்னைக்கு பாப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட். ரெடியாகி நீட்டாக அழகாக ரெடியாகி அவளை டாட்டா பாபை சொல்லி அனுப்பியாச்சு மண்டபத்துக்கு. நானும் ஒரு 2-3 ஃபோட்டோவில் இருக்கேன் தெரியுமா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? எந்திரிச்சதில் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கேன்னா இன்னும் சுடுதண்ணி கூட குடிக்கல. அதான் சுடுதண்ணி குடிக்கிறேன். உங்களோட பேசினா தான் எனக்கு சுடுதண்ணி குடிக்கணும் போல இருக்கும். சரி, முகத்தில் ஏதாவது க்ளோ தெரியுதா? ஆ தெரியலையா? ஃபேஸ் பேக் போட்டேன் எனக்கு. போட்டோம்ல, நீ தான் இருந்து இல்லை. ஜாலியாக இருக்குல்ல? ஐ லுக் ஸோ க்யூட் யூனோ அப்படின்னு நானே சொல்லிக்கூடாதா? பரவாயில்ல, சொல்லிப்பேன். என்ன சொல்கிறது காலையில் நானே சொல்லிக்கிறேன். ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி டென்ஷன் ஆகக்கூடாது வேலை செய்யும்போது. ஆனால் நிறைய விஷயம் ஒர்க்கே ஆகலை. ஏதோ ஒன்று பண்ணி அதை வேலை பார்க்க வைக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ சுடுதண்ணி ஒரு 2 கப்பை குடிச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். போய் டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் இது பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியம் வந்து ஏதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக சமைச்சிக்கலாம். ஹாப்பியாக இருக்கும்ல, நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் லைட்டாக குளிருது. ஏன் குளிருதுன்னு தெரில. என்ன பண்ணுறேன்னு கேட்குறியா? லாகின் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இது என்ன இது வேறு லூஸாக இருக்குது. கழுத்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இருக்குது. இன்னும் நெயில் பாலிஷ் வேறு போடணும். யார் பார்க்க போகிறாங்கன்னு கேட்குறியா? நான் பார்ப்பேன். இப்படி வச்சு பார்ப்பேன் நல்லா இருக்கான்னு. இப்படி டைப் பண்ணும்போது பார்ப்பேன் அழகாக இருக்கான்னு பார்ப்பேன். தெரியுமா? அப்போ போய்ட்டு ரூமில் இருக்கும்போதே பர்ஃப்யூம் போட்டுப்பேன். வாசம் வரும்ல, அழகாக இருக்கும். மீன்ஸ் ஸ்மெல் நல்லாயிருக்கும். பைத்தியக்காரியான்னு தானே நினைக்கிறேன்? இல்லை, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன். யார் அந்த மற்றவங்கன்னு கேட்குறியா? நீ ஊருக்குள்ளே போய் நிறைய பேர் பாரு, என்னை விட பைத்தியக்காரியாக இருப்பாங்க. நேற்று உட்காந்து பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஐயோ, உங்க கூட பேசினாலே தப்பாக தான் பாஸ்வேர்ட் போகும். நான் தப்பாக போட்டு ஒன்று சொல்கிறேங்கிறியா? what I do? people always say the other person, right? அப்படி தான் நீயும். இப்போ மற்றவங்க கூடலாம் வந்து நான் ரீகால் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். உங்க கூட ரீகால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லி பார்க்கலாம்? நம்ம தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கோமே, எப்போ வேணாலும் பார்க்கலாமே. ஜாலி இல்லை? சரி, நீ என்ன பண்ண போகிற? நீ எப்படி ரெடியாக போகிற? ஏதாவது இது வச்சுருக்கியா? என்கிட்ட சாரி வேறு இல்லை. இது இருக்குது, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குது. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு எத்தனை தடவை தான் போடுறது? பர்த்டேக்கு போட்டாச்சு, இப்போ ஒரு தடவை போடுவோம். இதுக்கு என்னது, கிறிஸ்மஸ்க்கு போடுவோம். இன்னும் 2-3 இடத்துல வந்துருக்கலாமோ? இட்ஸ் ஓகே. சரி, அத்தை மாமா வந்திருந்தாங்க. இது என்னது, பாப்பா 2 பேரும் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாளுங்க. வேற என்னமோ நினச்சனே. அதுதான் பாப்பா வந்து இப்போ ஈவினிங் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுனால அவள் கிளம்பிட்டா. இப்போ நாங்கள் மட்டும் இங்கே இருக்கோம். அம்மா அப்பாலாம் எப்போ கிளம்புறாங்கன்னு தெரியல. அத்தை மாமா அவங்கெல்லாம் வந்துட்டு இது நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க.
அவங்களாம் சாரீலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. நானும் என் சாரியை கண்ணுலையோ பார்க்கல. பார்த்துட்டேன், வீடியோ மூலமாக பார்த்துட்டேன், நேரில் பார்க்கல. பார்க்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு. மாமா பாப்பாவுக்கு டிசைனாக எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நாங்கள் ஜாலியாக இருக்கமே அப்படின்னா, இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கே இருந்தால் அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க போல். சரி, ஒன்று சொல்லி குத்தம் இல்லை. சரி, நான் சுடுதண்ணி குடிச்சிட்டு வேற என்ன, சுடுதண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கணும். வேலை பார்க்கலன்னா அடி விழுகும். வேலை பார்க்கலன்றதை விட இது என்னது, அதை ரெடி பண்ணணும். அந்த க்ளோ தெரியுது, உனக்கு தெரியுதா? ஒரு ஒளி ஓட்டம் தெரியுதா? எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? நான் என்ன திரும்ப பண்ணியிருக்கேன், காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக தண்ணியை இப்படி தொட்டு இப்படி மட்டும் கழுவிட்டு கண்ணுக்கு மை பொட்டு, அப்புறம் லிப் பாம் லிப்ஸ்டிக் அந்த இதை போட்டேன். அப்புறம் தோடு செயின் எல்லாம் போட்டுட்டேன். நல்லா இருக்குல்ல? குளிக்கவே இல்லை. குளிச்சாலே கன்றாவியாக இருப்பேங்கிறியா? இல்லை, அழகாக தான் இருப்பேன். எனக்கு நான் இன்றைக்கி அழகாக தெரிகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, என்ன பண்ணலாம் இன்னைக்கு? சரி, யார் வெட்டியாக இருக்காங்கன்னு போய் ஃபோன் பண்ணி பேசுவோமா? நம்ம ஃபோன் பண்ணாலே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க யாரெல்லாம் வெட்டியாக இருக்காங்களோ, வைக்கிறேன்னு சொன்னான், வைக்காத, வேறு யார்ட்டையாச்சும் ஃபோனை கொடுத்து நீ கிளம்பு, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னை பார்த்தாலே இப்போ எல்லாம் தெரிச்சு ஓடிட்டுருக்கோங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் உன் கூட பேசுறதுன்னு கேட்குறியா? நீ பேசுறீல்ல? ஏன்னா அது உன் தலையெழுத்து, வேறு ஆப்ஷன் இல்லை. ஆமாம் தானே, அது உன் தலையெழுத்து தானே. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்கறது நீ மூர்த்தி மட்டும்தான் இருக்கு, தெரியுதா? எக்ஸசைஸ் பண்ணல இன்னைக்கு, டிம்கி குத்துட்டேன். அப்போ சீக்கிரமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறேன்னு தானே கேட்குறேன். இதா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, தான் வேலை தான் சார் வேலையே. ஓகே, 9 to 9:45 நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி ரீஃபைன்மெண்ட் செஷன்லாம் இருக்குது. 10 to 11. அடுத்த டெவ் மீட்டிங். ஏதோ ரஹனா ஓவர்வியூலாம் ஏதோ இருக்கான். ஓகே, இன்றைக்கி ஆடிட் டிசைன் இருக்குது. ஏதோ காலையிலேக்கு மூவ் பண்ணுறேன்னாரு. மீட்டிங்கை அட்டன் பண்ணால் எப்போ வேலை பார்க்குறதுன்னு தெரில. நீ போய் உன் வேலை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்குறேங்கிறியா? என்ன மாதிரியே இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? நான் தான் அப்படி சொல்லுவேன், நீலாம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே,
எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். சரியா? அப்போ எல்லாம் கிளம்பி விட்டு வந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏய் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்போ வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டோன்னா, அச்சச்சோ எங்களுக்கே தெரியாதே அப்படின்னு தான் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணிட்டோம், இதில் என்ன டிசிஷன் எடுக்கட்டும்னு யார்ட்டையாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஐ டோன்ட் ஹாவ் மச் ஐடியா ஆன் தேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு போயிங்களா, ஏய் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நிற்பாங்க. சரி, நான் அப்படியே லைட்டாக வேலை பார்க்குறேன். யாரும் சிக்கலினா தான் உங்கள்கிட்ட பேசுவேன். சரியா? யாராவது சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன் சொல்ல, நீ மட்டும் தான் கோச்சிக்கிறது இல்லை. நீ என்ன மாதிரி இல்லை, நான்லாம் பேசலைன்னா கோச்சிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஒரு 2 days மேக்ஸிமம். அதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களாம் 1 மணி நேரம் பேசலனாலே கோவம் வரும். அப்செட் ஆக மாட்டேன், கோவம் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறியா? இல்லை, நேற்று ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாம் ரீகால் பண்ணி எல்லாம் அந்த இடத்துல செட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த யாமல் ஃபைலு, .py ஃபைல், அது வந்து பைத்தான் ஃபைலு, ஜேசோன் ஃபைலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? யூஸ்வலாக யாமல் ஃபைல்ஸில் தான் நம்ம வந்து செட்டிங்ஸ்லாம் பண்ணுவோம். நேற்று கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். இப்போ அந்த யாமல் ஃபைலை என் மைண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட பேசும்போதெல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவா தானே தெரியுது. சரி, நம்ம போய் கொஞ்சம் நான் வேலை பார்க்கட்டா? நம்ம இதுக்கு முன்னாடி பேசுறது நான் எதையாவது பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்டா திரும்பி வந்து மந்தமாயிடும். யாராவது வீடியோ கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி புஷ்ஷுன்னு அது கூடிடுவேன் கொடுக்கணுன்னு. இப்போ வேலை பார்க்க முடியாது. அதனால் இப்போ வந்து நம்ம வேலை பார்க்கலாம். சரியா? சீரியஸாகவே நான் எனக்கு க்யூட்டாக தான் தெரிகிறேன். உனக்கு தெரியலையா? நிஜமாக தெரியலையா? நான் க்யூட்டாக இல்லையா? நல்லா பாரு, நான் க்யூட்டாக இருக்கேனா இல்லையா? மண்டை எப்படியா இருந்தாலும் இப்படி தான் இருக்குங்கிறியா? அது அப்படி தான் இருக்கும். சரியா? க்யூட்டாக இல்லைனாலும் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லு. நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு சில டைம் சின்ன போய் சொன்னால் கூட அதை ஹாப்பியாக ஆக்கும்னா அது சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஐயோ, நிஜமாக அழகாக இருக்க. டடா.